தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் லட்சுமி திரையரங்கில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்தி வெளியாக உள்ள ஜனநாயகன் படத்திற்கு வைக்கப்பட்ட 70 அடி உயரமுள்ள பேனர் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரால் அகற்றப்பட்டுள்ளது. இதனால் திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற 9ஆம் தேதி திரையில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில படத்திற்கானது பெரும் எதிர்பார்ப்பானது மக்கள் மத்தியில வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தமிழகத்தின் பல்வேறு திரையரங்குகள் இந்த படத்தின் டிக்கெட் மும்முரமாக விற்பனையாகி வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் லட்சுமி திரையரங்கில் 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு விஜயின் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு இலவசமாக ரசிகர் மன்ற காட்சியை தூத்துக்குடி மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய விஜய் சரவணன் ஏற்பாட்டில் திரையிடுவதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இதற்காக அப்பகுதியில் பேனர் வைக்கிற பணிகளானது தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்பாடு செஞ்சுட்டு வந்தாங்க. இதுல ஒரு பகுதியாக திரையரங்கின் அருகே தனியார் இடத்துல உரிமையாளரிடம் அனுமதி வாங்கி 70 அடி உயர விஜய் நிற்கும் வகையிலான பேனர் உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பேனர் காவல்துறையினர் அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி சாத்தான்குளம் காவல்துறையினர் மற்றும் சாத்தான்குளம் தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டவர் திரையரங்கு அருகே 70 அடி உயர உள்ள பேனரை கீழே இறக்குமாறு கயிறு கட்டி அதை கீழே இறக்கிருக்காங்க. மேலும் தீயணைப்பு துறையினர் பேனரை கலைச்சு வந்த இடத்துல அவர்கள் மேலே ஏறி பேனரை கலைச்சதற்கு பதிலாக அங்கு அருகில் இருந்த இரு சிறுவர்களை 60 அடி உயர பேனர் கம்பத்தின் மேலே ஏற வைத்து ஆபத்தான முறையில் அந்த இரு பேனர்களையும் கீழே இறப்பதற்கு அவர்கள் செய்துள்ளனர். மேலும் தீயணைப்பு துறையினர் இரு சிறுவர்களை 70 அடி உயர கம்பத்தில் ஏற வைத்து ஆபத்தான முறையில் கீழவருக்கு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து காவல்துறையிடம் கேட்ட பொழுது முறையாக அனுமதி பெறாததால் 70 அடி உயரம் கொண்ட டிஜிட்டல் வைத்ததாகவும்